திஸ் இஸ் கலை. வெல்கம் டு பிகேஎஸ் ஃபேமிலி. உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க? கத்திகா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான இமிடேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னோட பேபியும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இன்னைக்கு வீடியோவில் என்கிட்ட இருக்கிற இமிடேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிருந்து அப்படியே எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது பார்க்கறதுக்கு. லைட் செட்டிங்ஸும் இங்கே அவ்வளோக்கா இல்லை. அதனால நம்ம நீட்டான ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸ்க்கு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். மம்மி கொண்டு போய் வச்சிடலாம் எல்லாத்தையுமே. சரி, மம்மி கொடுக்குறதுல கொண்டு போய் வச்சிடுறீங்களா? ஓகே, கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாமா? இந்தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் இல்லை இமிடேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரெண்டு டைட்டிலுமே ஆப்டாக தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த செட் ரொம்ப பிடிச்சதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அம்மாவுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் இதையே பார்த்துடலாமா? கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிப்ஸுக்கு தேவைப்படுற மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். என்னோட மேக்கப் ஐட்டம்னாலே டோட்டலி இது மட்டும்தான். இதை தாண்டி எனக்கு வந்து எதுவுமே இல்லை. நார்மலான சூட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா அந்த ஆலோவேரா ஜெல் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு அப்போ போல யூஷுவல் வீடியோ வந்து ஷூட் பண்ணிடுது. ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும் இங்கே இருக்கிற இந்த பிபி க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஐ மீன் நல்லா கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது இது அப்ளை பண்ணிக்கிறது. மற்றபடி வேறு எதுவுமே ப்ராடக்ட் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது காஜல் கண்ணுக்கு ஐலைனர். இது வந்து நான் லிப்ஸ்டிக் வாங்கும்போது காம்போவாக கொடுத்தாங்க. தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எதுவும் வாங்கல. இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லாமே மீஷோல இருந்து வாங்கினது. நிறைய ஷேட் இருந்துச்சு. ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு. ஆனாலுமே வந்து நிறைய எல்லாமே காஞ்சிருச்சு. அந்த லிக்விடோட அந்த ஈரப்பதம் இல்லாதங்காட்டிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. ஸோ நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கிறத 4-5 மட்டும் வச்சு மித்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட லோக்கல் ஷாப்ல வாங்கினது. ரொம்ப ஆர்டினரியா நம்ம யூஸ் பண்றது. ஒவ்வொன்றும் வந்து இந்த பர்பிள் கலர்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த செரி ரெட். இப்போ பாருங்க என்னோட கிட்ஸ் எல்லாமே எடுத்து டிராயிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணி பாதியே ஃபுல்லா தீத்தாச்சு. காலியாக போகுது. எல்லா கிரேட்ஸ் பாப்பா கொடிக்கு தான் சேரும். நெக்ஸ்ட் இப்போ இது ரீசெண்டா வாங்கியிருந்தது மினி பேக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால இது ஒன்று வச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற மொத்தமான லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் மேக்கப் செட் அப்படின்னால இது மட்டும் தான். இதை தாண்டி வேற எதுவுமே நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது இல்லை, போடுறதும் கிடையாது. வேற என்ன விட்டேன்? இது பாத்தீங்க அப்படின்னா லிப் பாம் ஒயிட் கலர்ல இருக்கும். நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும்ல. மேபிலின்ல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே லிப்ஸ்டிக் போடாதவங்க இது மட்டும் போட்டாங்கன்னா நமக்கு இப்போ வந்து ரொம்ப ஷைன் அடிக்கும். அதுக்காக இது வச்சிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பிங்க் லவ், அதனால எல்லாமே வந்து பிங்காக வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் பேஸ்ட். நார்மல் குங்குமம் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சுட்டோம்னா நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து நம்மளுக்கு அழியாமல் அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப ரேராக ரொம்ப லாங் ட்ராவல் போகும்போது மட்டும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த பாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னோட கிட்ஸோட பேங்கிள் செக்ஷன்ஸ் தான். என்னோட கிட்ஸ்க்கு பாருங்க இப்போவே எவ்வளோ பேங்கிள்ஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னு. இது ஃபுல்லாமே பேங்கிள்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸோட மெட்டல் பேங்கிள், கிளாஸ் பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள், ரெகுலராக யூஸுக்கு போடுறது, ரஃப் யூஸுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மிங்கிள் பண்ணி இதில் எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ நம்மளோட அக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேங்கிள்ஸையும் பிக் பண்ணி போட்டுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க பாப்பா அவங்களோட பாசி கலெக்ஷன்ஸ் தான். இதில் இருக்கிறது முக்கால்வாசி வந்து எல்லாமே எங்களோட தாத்தா பாட்டிங்க வாங்கி கொடுத்ததா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சித்தி அந்த சைடு சித்தப்பான்னு எங்கே வெளியே போனாலுமே சரி ஏதோ ஒன்று குழந்தைங்க இருக்காங்க வாங்கணும்னு சொல்லிட்டே ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆஸ் யூஷுவல் என்னங்க கேர்ள் பேபிஸ்னா இதுதான். இதை தாண்டி வேற என்ன உங்களுக்கு பிடிக்க போகுது? அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷ்னலா இல்லாம இந்த மாதிரி ட்ரெண்டியா இருக்கிறதுமே வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம ட்ரெஸ் கேப்டா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்து இந்த 2 பாக்ஸ் மட்டும் தான் கிட்ஸோடது, மிச்சம் எல்லாம் என்னோடது தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல என்னோட தேவைப்படும் ஆனா இப்போதைக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட இந்த கயிறு. இந்த பாக்ஸ்ல வந்து நம்மளோட கொலுசுல இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் கூட்டியில வந்து கீழே இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இதுல எடுத்து சேவ் பண்ணிட்டு வந்துருக்கேன். பாருங்க என்னோடது என் குழந்தைங்களோடது நிறைய இருந்துச்சு. இது கூட நம்மளோட பழைய வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொலுசு வாங்கும்போது கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா இதுவுமே வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. இதுவும் வெள்ளி தானே, சும்மா ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அதனால எதுவுமே வந்து மிஸ் ஆகாம இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. கடைசியா நம்ம இந்த மாதிரி கடைக்கு போகும்போது இதையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வெயிட் போட்டு நம்ம புதுசான ஜுவல்லரி வந்து வாங்கிக்கலாம் வெளியில. அதுக்காக தான் இது வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாங் சைஸ்ல இருந்து ஷார்ட் சைஸ் வரைக்கும் இருக்கிற பின்னூசி எல்லாமே வச்சிருக்கேன்.
அடுத்தது நம்மளுக்கு பூக்குத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த பின் அது வச்சிருக்கேன். அப்புறம் பேங்கிள்ஸு, இது பாப்பாங்களுக்கு அருணா கயிறு அதெல்லாமே இதில் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குசி பின் தான் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. அங்கே இங்கேயும் போட்டோம்னா மிஸ் ஆயிருங்கிறதுக்காக ஒரே ஒரு அட்டையில் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து பின் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக இது வச்சு ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு மிங்கிள் ஆயிரும். அது எல்லாமே கவர் அப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதில் எது இருக்குன்னு தெரியும், எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்னோட இயரிங் கலெக்ஷன் தான். போனாலும் இயரிங்ஸ் நல்லா இருந்துச்சு, இல்லை ஜிம்கி மாடல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன். எந்த இயரிங் செட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செட்டில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினதாகட்டும், இல்லை லோக்கல் ஷாப்பில் வாங்கினது, இல்லை வெளியே எங்காச்சும் போகும்போது எனக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க என்னோட மதரின்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே வந்து இந்த மாதிரிலாம் பிடிக்குங்கிறதுக்காக வளையல் பாசியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பேங்கிள்ஸு, இல்லை இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் லைக் தட் கைண்ட் ஆஃப் மதரின்லாம் தான் சொல்லணும். தேங்க்யூ. அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. ஆக்சுவலி எல்லா பக்கமே வந்து நம்மளை கவர் அப் பண்ணுறதுக்காக ஃபேன்சி ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க புதுசாக ஓப்பன் பண்ணாலும் என்ன இருக்குன்னு அலசி ஆரம்பிச்சிட வேண்டியது. அப்போ வந்து இந்த மாதிரி லாங் ட்ரெஸ்க்குலாம் போடும்போது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்த இயரிங்ஸ் கூட இன்னி தூக்கி போடாம அப்படியே வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது எல்லாமே. இந்த ஜிம்கி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டு வாங்கினது. நம்ம காலேஜ் டைம்ல எல்லாம் ஐவி கூட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து எங்களை பெங்களூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்போ இதோட ரேட் வந்து 100 rupees சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 2016 போகும்போது நான் இது வாங்கினது. இப்போ 2025 ஆயிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷமா பத்திரமா இது பொக்கிஷமா சேமிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போதான் ஒவ்வொரு ஸ்டோனா வந்து விழுக ஆரம்பிக்குது. இதே மாதிரி டைப் வந்து நான் இங்க இருக்கிற எல்லா லோக்கல் கடையிலும் கேட்டு பார்த்துட்டேன். இங்கேயுமே இந்த மாதிரி டைப்ல இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட இந்த மாதிரி பட்டு சாரிக்கு எல்லாமே வந்து வேற எதுவுமே போடாம இந்த ஒரே ஒரு ஜிம்கி மட்டும் போட்டோம்னால நம்மளுக்கு அவ்வளோ அழகா எடுத்து கொடுக்கும். இனிமே தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி டைப் ஜிம்கி பிடிக்குங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி லைட்டான ஹேங்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் காலேஜ் டைம்ல படிக்கும்போது வாங்கினது. ஆசைப்பட்டு வெஸ்டர்ன் வியர்க்கெல்லாம் போட்டுக்கலான்னு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஹோம்லி தவிர வெஸ்டர்ன் செட் ஆக மாட்டேங்கிறங்காட்டிக்கு அது அப்படியே வச்சாச்சு. பார்க்கலாம், இல்லை நான் போடல இல்லைன்னா நம்ம பாப்பாங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங் டைப் இயரிங் மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து லாங் ஃப்ராக்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டான கோல்டன் கலர்லேயே அந்த ரோஸ் கோல்டு கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பிளாக், உள்ளுக்குள்ளே வந்து ரோஸ் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கி அவ்வளோதான். என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு. சமி அடுத்தது எடுத்து கொடுங்க. ஓகே, இந்த பர்ஃப்யூம்க்கு என்ன ஒரு ஸ்டோரின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து அப்ராட் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேம் வந்து மறந்துட்டேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்லி லவ் போர் ஃபர்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேவர் ஃபுல்லாமே ரோஸு, பயங்கரமான ஸ்மெல், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கிளாஸ் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இப்போ தான் நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ இது இருக்குது வச்சிருக்கேன். அதோட ஞாபகார்த்தமாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய கிளிப்பு நம்ம பாப்பாங்களுக்கும் சரி, நம்மளும் வந்து பூ ரேட்டில் ரொம்ப ஓவராக இருக்கும்போது இந்த சிம்பிளாக இந்த பூ கொத்திட்டு போனோம்னாலே ரோஸ் வச்ச மாதிரி அழகா இருக்கு இந்த பின்ல. இதெல்லாமே வந்து சென்டர் கிளிப்போட கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே வந்து லாங் ஹேர் இருக்கும்போது செட் ஆயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே முடி கொட்டி நமக்கு டென்சிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ பேண்ட் சைஸுமே வந்து நான் பெரிய XXL இருந்து ஸ்மால் சைஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்பவே முடியெல்லாம் கொட்டிடுச்சு. இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து என்னோட அத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஃபேன்சி ஸ்டோர்ஸ் போனாங்கன்னா இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தது தான். ஹேரோட டென்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுங்களா? இந்த இந்த கேட்ச் கிளிப் யூஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்காக வந்து வாங்கியிருந்த சம்மர்ல எல்லாம் வந்து கொண்ட போடுற மாதிரி கேட்ச் கிளிப் போட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக. இப்போ வந்து இது எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகாது. போட்டா கீழே கழண்டு விழுந்துரும். அந்த அளவுக்கு டென்ஸ் கம்மியாச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாமே அப்போ அதுக்காக வாங்கினது தான். இப்போ இருக்கிற என்னோட எல்லா ஹேருமே வந்து இந்த கிளிப்லேயே வந்து செட் ஆயிரும். அந்த அளவுக்கு இப்போ மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால வந்து இப்போ இந்த சைஸ்க்கு வந்தாச்சு நம்மளோட பின்னுமே. இதுல இன்னைக்கு கொஞ்சம் பின் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் வெட் ஸ்டைலிங் ஜெல். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் சீரம். நெக்ஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கணும். பாப்பாங்களுக்குலாம் ரெட்டை ஜடை போட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு. இந்த ரெண்டுமே வந்து மீஷோல இருந்து வாங்கினேன். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபேவரட் ஆனது. நிறைய பேர் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வச்சிருக்கேன். சிம்பிளா வந்து மேக்கப் பிடிக்காம ரொம்ப ஜுவல்லரிஸ் போடுற பிடிக்காம இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் சோக்கர் செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம குட்டி பாப்பாங்களுக்குமே வந்து நல்லா அழகா பட்டு பாவாடையில போட்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி சோக்கர் செட் மட்டும் ஒன்று போட்டாலே போதும், ரொம்பவே ஃபில்லிங்கா வந்து அழகா எடுத்து கொடுக்கும். வெறும் இது மட்டும் இல்லாம இதுக்கு மேட்சிங்கா வந்து நம்மளுக்கு இயரிங் செட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல், அது வந்து லைட்டா லக்ஷ்மி இன்க்ளூட் ஆயிருக்கிற மாதிரி ஸ்டோன் வச்சு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டையா டிசைன் வந்து நம்மளுக்கு நெக் வந்து ப்ராடா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அழகா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் சைஸான இயரிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிக் சைஸா இருந்தாலும் சரி ரொம்ப வெரி பிக் சைஸா இருந்தாலும் சரி அதுக்கு மேட்சிங்கா இயரிங் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் கண்டிப்பா வந்து போட்டுக்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிடிக்காது, ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா போட மாட்டாங்க. நான் அது கூட இருக்கிறது போடும்போது ரொம்ப அழகா இருக்கும், அதனால நான் எவ்வளவு பெருசா இருந்தாலும் போட்டுக்குவேன். எனக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு செட்ல உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய இயரிங் செட் தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. அப்படி டிசைன் வந்து ரெண்டு டைம் காப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செட் நம்மளுக்கு மிஸ் ஆனாலுமே இன்னொரு செட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனா அது ஸ்டோன் ஒர்க் பண்ணல, அந்த சில்வர் பெயிண்ட் பண்ணி இதுக்கு ரொம்ப ஹைலைட்டா எடுத்து கொடுத்துருந்துச்சு. இதையுமே நான் மீஷோல இருந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் செட்டே வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ண மாதிரி வாங்கணும் அப்படின்னு பாத்துக்குங்களா. நான் சொல்றதுக்கு முன்னாடி என் பேபியே சொல்லிட்டா. கம்மல், செயின், நெக்லஸ், நெத்திச்சுடின்னு எல்லாமே வந்து காம்போவா இதில் கொடுத்துருக்காங்க. இதே நான் மீஷோல இருந்தா வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு ரேட் வந்து அஃபோர்டபுளா இருக்கணும், அதே மாதிரி டிசைன்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ பார்க்கும்போது கிடைச்சதுதான். இந்த ஒரே ஒரு நெக்லஸ் செட் மட்டும் போட்டோம்னாலே போதும். இதுமே வந்து பாத்தீங்கன்னா சோக்கர் டைப்ல தான் வந்துட்டு இருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா வாங்கினதோட சரி இன்னும் இதுக்கான போடுறதுக்கு நேரம் வரல. ஸோ அந்த லாங் ஹாரம் கூட நான் போட்டுட்டு போயிட்டேன் மேரேஜ்க்கு. நீங்க வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. இன்னும் இது போடல. ஸோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வச்சாங்க அப்படின்னா போட்டுக்கலாங்கிறதுக்காக இது அப்படியே வச்சாச்சு. அதுக்கு மேட்சிங்கான இயரிங், இதோட நெத்திச்சுடி எல்லாமே பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க. நெத்திச்சுடி எல்லாமே. ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஆஃப் சாரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி போட்டு பண்ணும்போது ரொம்ப அழகா தெரிவாங்க. கீழே நான் ஆர்கனைஸ் பண்ணி கட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் அதோட ஹோல் செட்டு. நெக்லஸ், ஹாரம், 2 இயரிங், நெத்திச்சுட்டியோட ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பாக்ஸ் ஃபுல்லா என்னோட பேங்கிள்ஸ் தான் வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோட சிஸ்டர் டெம்பிள் போகும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து நானா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இந்த செட்டோட இந்த செட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீஷோல இருந்து வாங்கினது. நான் போட்டிருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து என்கிட்ட இருக்கிற டோட்டலான பேங்கிள் செட் இவ்வளோதான். இதெல்லாமே வந்து நான் காலேஜ் டைம்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போட்டேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட இல்லை மெட்டல் பேங்கிள் கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப ஹைலைட்டாகவும் அழகா இருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இதே மாதிரி தனியாக ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் இதுலேயுமே வந்துட்டு பாசியில் ஒர்க் பண்ணி வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் டைப்பு. ஸோ ஹேண்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இப்படி போக முடியாதவங்க இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஜஸ்ட் பிரேஸ்லெட் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்கும். இதே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து தண்ணி படாமல் ஜஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்து வியர் பண்ணிட்டு நம்ம கழட்டி வச்சுட்டு இருக்கிறதுனால இவ்வளோ நாள் வந்து நமக்கு லைஃப் வந்துருக்கு இதோடது. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா காலேஜ் டைம்லேருந்து யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இனிமேல் தூக்கி போடாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று செட் டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் இல்லை ஆக்சுவலி வருஷமே ஆச்சு. இனிமே வந்து பத்திரமா எல்லாமே வச்சிருக்கேன். இதே மாதிரி எதுவுமே ஃபேட் ஆகாம அழகா இருக்கு. காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின செட்டுன்னு இதுதான் சொல்லணும். ஐ மீன் இதுக்கு மேட்சிங்கா வர இயரிங் செட்டோட வாங்கினது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால எல்லாமே வச்சிருக்கேன். எனக்கு ஆஸ் யூஷுவல் வந்து கேர்ள் பேபிஸ் தான். ஸோ எனக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டிக்கர் போட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு எப்பவுமே ஃபேவரட்டானது இந்த நீட்டை போட்டு தான் சொல்லிட்டு. அப்போ என்னோட குட்டி பாப்பாங்களுக்காக இந்த டாட் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வந்தது. இதில் 1 2 3 4 கலெக்ஷன்ஸாக வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் டைமுக்கு இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறது ஆனால் இப்போதைக்கு தேவைப்படாத ஐட்டம்ஸ் மாதிரி இதை வச்சுருக்கேன். ப்ளவுஸ் ஹூக்கெலாம் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒயிட் த்ரெட்டு, அப்புறம் நம்ம ஊசி அதெல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். பத்திரமா இருக்கும். அதுக்காக இது வச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஆக்சுவலி இப்போ ஃபவுண்டேஷன் ஒரு கலரில் இருக்குது, நம்மளோட ஸ்கின் டோன் ஒரு கலரில் இருக்குது. ஸோ பெயிண்ட் அடிச்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வந்து ஃப்ளாப் பண்ணியாச்சு. அது கரெக்டாக வந்து அந்த ஷேட் தெரிஞ்சு போட்டால் எல்லாருக்கும் அழகா இருக்கும். சரி எதுக்காச்சும் இருக்கட்டும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் வச்சாச்சு. இந்த ப்ரஷ்ஷையும் இவரோட வேலெட்டு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே வாட்ச் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கோம். என்னோட வாட்ச், அவரோட வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே இருக்குது. என்னோட கூலர்ஸும் இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்குது அவரோட ஓல்டு ஸ்பெக்ஸு. சரி இப்போ இருக்கிறது எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கல் போயிட்டு வர வரைக்கும் ஸ்பேராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று வச்சுருக்கேன்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே நம்மளோட கண்ணாடி பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ் அதெல்லாமே இருக்குது. இது கொட்டினா அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணி இப்படியே காமிக்கிறேன். ஃபுல்லாமே வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்ஸு அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸு, ஃபங்க்ஷன் மேரேஜ் டைமுக்கு வளகாப்பு டைமுக்கு வந்த பேங்கிள்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே பேக்காக இதில் போட்டு வச்சாச்சு. நம்மளோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக எது சூட் ஆகுதோ அதோட வச்சு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணுற பேங்கிள் போட்டோம்னா பேங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாக்ஸில் தான் வந்துட்டு நம்மளோட டெரகோட்டா அண்ட் த்ரெட் ஜுவல்லரி பண்ணது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா. அது இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி எதுவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இது கூட பேங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற இயரிங்ஸ், அது வந்து ஜிம்கி மாதிரி இருக்கும். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ஆப்டாக இருக்கும். எந்த வெயிட்டாகவே இருக்காது நம்மளுக்கு ஹேங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு காட்டன் சாரீ அந்த மாதிரிலாம் கட்டி இதில் இருக்கிற கலர்ஸ் காம்பினேஷனுக்கு வரும்போது போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி சாரியோட தான் இந்த ஹோல் செட்டுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது இந்த டெரகோட்டா ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வரக்குள்ளே வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தாரு. இந்த 2 செட்டும் தான். ஆக்சுவலி வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு கொடுத்த கிஃப்ட் இது. அதனால இதுவுமே வந்து மெமரபுளாக வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி டைப் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்குங்கிறங்காட்டிக்கு என்னோட ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த 2மே வந்து அவர் வாங்கி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிட்ஸுக்கு ஆனால் ஹேர் பேண்டு அது எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன். ஒரு கேர்ள் பேபி இருந்தாலே நம்மளுக்கு வீடு நம்பிடும். நம்மளுக்கு 2மே வந்து கேர்ள் பேபி. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சேம் கலராக 2 இருக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் என்னோட பெரிய பொண்ணு வந்து ப்ரீகேஜி எல்கேஜி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக இதை தவிர எதுவும் ஃபாலோ பண்ணுறதால இதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்காமா, இதுதான் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் அவங்களுக்கு ரெட்டை ஜடை போட்டுறதுக்காக மேட்சிங்கான பேண்ட் வாங்கி வச்சுருந்தேன். இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஹேர் பேண்ட் தான். இதெல்லாம் இருக்கிறது பத்தாதுன்ட்டு என்னோட மாமியார் வந்து இவங்க 2 பேத்துக்கும் மறுபடியும் ஒரே மாதிரி இந்த ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டுற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் மேட்சிங்காக பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேண்டு, இந்த ஸ்கை ப்ளூ ட்ரெஸ்க்கு எல்லாம் போடும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. சேம் டிசைன் தான், ஆனால் கலர் மட்டும் வேரி ஆகும். எந்த ட்ரெஸ்ஸுக்கு யார் போடுறாங்களோ மேட்சிங்காக போட்டுவிட்டார். அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்கிறதுல பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிமார்ட்டில் வாங்கினது. தீபாவளி டைமில் 99 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி 175 ருபீஸ் போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து வெறும் 99 ருபீஸ் தந்தாங்க. சரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் போட்டு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இது வாங்கியாச்சு. ஸோ இது ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். இதில் தான் என்னோட இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுருந்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆசைப்பட்டு வாங்கின ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தோம்னாலே இந்த காசு மாலை டைப் தான். இதுக்கு மேட்சிங்காக வந்து நெக்லஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போட்டு இது போடும்போது ரொம்ப அந்த கிராமத்து ஸ்டைலெலாம் வரும்போது எப்படி ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து மேட்சிங்காக இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. சாரியெல்லாம் 1 ஃப்ளீட் விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி வெறும் ஹாரம் மட்டும் போட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டாகவும் ரிச்சாகவும் தெரியும். அதுக்காக இது வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோட அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க நெக்லஸ். இதுக்கு மேட்சிங்காக வந்து இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் போட்டு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அது வந்து காசு மாலை செட்டோட இது காம்போவாக வந்தது. இந்த பீகாக் வச்சது இனிமேல் கூட ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு ஆஃபர். இதுவுமே வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி காசு மாலை செட்டு ஒன்று, இந்த டைமண்ட் மாதிரி செட் இருக்கிறது ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில்வர் பேஸ்ட் ஜுவல்லரிஸில் வந்து இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பாஸ், இது ஆக்சுவலியான பீட்ஸ் மாதிரி தெரியும். இங்கே இருக்கிற டாலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி போடும்பொழுது. இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக மல்டி கலர்ஸாக இருக்கக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் இப்போ தான் அது ரீசெண்டாக வாங்கினேன். கலர் காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. ரொம்பவும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இயரிங் போட்டாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுங்காட்டிக்கு இதுவும் வாங்கியாச்சு. டெம்பிள் ஜுவல்லரி டைப்பில் இருக்கட்டும் அப்படின்னு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஜுவல்லரி. ஆல்ரெடி அன்பாக்சிங் ஷார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஹாரம் இருக்கு. இதே மாதிரி பேட்டர்னில் நெக்லஸ், ஹாரம், அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இயரிங்ஸ் இதோட எல்லா இயரிங்குமே ஒரே செட்டில் இருக்கட்டும் அப்படின்னு இதில் போட்டு வச்சாச்சு. பாருங்கள் எல்லாமே ஜிம்கீஸ். இது ஒரு டைப்பு டெம்பிள் ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இயரிங்கு. இது பாருங்கள் பீகாக்குக்கு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து குட்டீஸ்க்கானது. மேட்சிங்காக இயரிங்ஸோடு இருக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த செட் வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்காக போகணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் சாரீக்கு மேட்சிங்காக. ஆக்சுவலி சாரியே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி டைப்பு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இது ஹாரம். இதுக்குமே மேட்சிங்காக வந்து நம்மளுக்கு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இறங்கு வந்து நம்மளுக்கு சிம்கி டைப்பில் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் செட்டை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன்.
என்கிட்ட இருந்த இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். கோ த்ரூ போயிட்டு வாங்க. மேட்சிங்காக வச்சிருக்கேன். நெக்லஸ், ஹாரம் செட், இயரிங் பீஸ் இருந்துச்சுன்னா அதோடது, நெத்திச்சுட்டி இருந்துச்சுன்னா அதோடது.